கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகிய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புத்தியுள்ள ஆராதனையை கர்த்தர் செய்ய சொல்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளே நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ளே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு இந்த அருமையான காலை வேளையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கிறது? இது நல்ல ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக இருக்கிறது. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவ சமூகத்துக்குள்ள எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த முறைப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த புத்தியுள்ள ஆராதனை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்துக்குள்ளே நாம் பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக, நான் அவரை மாத்திரமே நான் சார்ந்து வாழ்வேன், நான் கர்த்தரை எப்பொழுதுமே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், தேவ சமூகத்துக்குள்ள நிலைத்து இருப்பேன், என் வீட்டிலும் அல்ல என் எல்லா இடங்களிலுமே நான் சமாதானத்தை அறிவிக்கப்படுவேன், தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று நீங்க சொல்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் உங்களை வைப்பார். கர்த்தரை நம்புங்கள், எல்லாவற்றிலும் நம்புங்கள், அவரே உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். God bless you.